ஹாய் நண்பர்களே, நமக்கு இன்றைக்கி நைட்டு டின்னர் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா குழிப்பணியாரம் ப்ளஸ் தேங்காய் சட்னி அண்ட் மணத்தக்காளி சட்னி வந்து செஞ்சுருக்கோங்க. மணத்தக்காளி சட்னி எப்போவுமே வீக்லி 2 days நம்ம வீட்டில் செஞ்சுருவோம். அல்சருக்கெலாம் ரொம்ப நல்லது அப்படிங்கிறனால அதை அடிக்கடி எடுத்துக்கிறதுங்க. அது இல்லாமல் இந்த தேங்காய் சட்னி ஏன் நைட்டில் செய்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். நம்ம பசங்களுக்கு தேங்காய் சட்னி தாங்க ரொம்ப பிடிக்கும். அதனால் நம்ம இன்றைக்கி செய்ய வேண்டியதாகிடுச்சு. இன்றைக்கி குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து மாவை எடுத்துக்கிட்டு மாவில் வெங்காயம், பச்சை மிளகாய் அண்டு சீரகம் எல்லாமே ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கி எடுத்துட்டு அதை வந்து மாவோடு சேர்க்கணுங்க. ஃபஸ்ட்டு நான் அந்த மாதிரி தான் செய்வேன். ஸோ அதுதாங்க இப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா வெங்காயம் வந்து வதங்கணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம சால்ட்டு சேர்த்துக்கணுங்க. சால்ட்டு சேர்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வெங்காயம் சீக்கிரமே நமக்கு வதங்கி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து மாவில் வந்து கொட்டிக்கலாங்க. இப்போது நல்லா வெங்காயம் வந்து வதங்கிட்டுருக்கு. அதுவும் பார்த்தோம் அப்படின்னா இந்த பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கருவேப்பிலையை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுவாங்க. நான் அப்படி ஆட் பண்ண மாட்டேங்க. எண்ணெய் வந்து அதிகம் காஞ்சிறனால கருவேப்பிலை டக்குன்னு போடும்போது என்ன ஆகுனா அந்த கலர் வந்து மாறிடுது. அது எனக்கு பிடிக்காதுங்க. அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எப்போவுமே கருவேப்பிலையை வந்து வெங்காயம், மிளகாய் போட்டதுக்கப்புறம் தாங்க போடுவேன். ஸோ அந்த கலர் பாருங்கள் க்ரீனிஷாக அப்படியே இருக்குங்க. இதனால தாங்க நான் இந்த மெத்தடை வந்து எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் வெங்காயம் பாருங்கள் கூடிய சீக்கிரம் வந்து அது நல்லாவே வதங்கி வந்துருச்சுங்க. இந்த வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதை எடுத்து மாவில் வந்துட்டு அரிசி மாவு, அதாவது நம்ம இட்லிக்கு மாவு செய்கிறோம் இல்லைங்களா, அந்த மாவு தாங்க நான் எடுத்துருக்கிறேன். அந்த மாவு வந்துட்டு நமக்கு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் போதுங்க. ரொம்ப புளிப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி புளிப்பு இல்லைனாலும் அந்த குழிப்பணியாரம் நல்லா இருக்காதுங்க. இப்போ மாவில் அந்த வெங்காயம் நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை எடுத்து ஆட் பண்ணியாச்சுங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப நேரம் ஊறணும் அப்படின்லாம் நமக்கு வந்து அவசியம் இல்லைங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னாலே போதும். சால்ட் வந்து நம்ம ஆல்ரெடி அதில் ஆட் பண்ணியிருக்கிறனால தேவையான அளவு ஆட் பண்ணினா போதுங்க. மீதி நமக்கு ஒரு சிலர் வந்து சால்ட் அதிகமாகவே சாப்பிடுவாங்க. நாங்கள்லாம் வந்து சால்ட் வந்து ரொம்ப குறைச்சிக்கிட்டோங்க இப்போ. அதுக்கப்புறம் நம்ம வந்து என்கிட்ட இந்த நான்ஸ்டிக் தாங்க இருக்குது. ஸோ நான் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த கல் தோசை, அதாவது இந்த கல் குழிப்பணியாரம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த முன்னாடிலாம் வந்து அந்த கல் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த சட்டி வந்து யூஸ் பண்ணும்போது அதில் இன்னுமே பெருசாக வருங்க. ஸோ நம்ம அம்மாச்சிங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. எங்கள் அம்மாச்சியுமே முன்னாடிலாம் அதை வச்சுருந்தாங்கங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷனில் தான் நம்ம நிறைய பேர் எல்லாமே இந்த இது வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதில் வந்து சைஸ் பார்த்தோன்னா கொஞ்சம் சின்னதாக தாங்க வரும். எனக்கு வந்து எப்போவுமே இதில் வந்து இப்போ செஞ்சு பழகிட்டனால நான் இந்த நான்ஸ்டிக் தவா தாங்க யூஸ் பண்ணுறேன். நான் எப்பவுமே நம்ம 2 பசங்க எனக்கு அப்படிங்கும்போது 3 இது தாங்க செய்வேங்க. டோட்டலாகவே ஒரு இதுக்கு வந்துட்டு 7 இருக்கும். ஸோ 3 முறை தாங்க நாங்கள் வந்து குழிப்பணியாரம் எடுப்போம். அதுவே எங்கள் வீட்டில் வந்து மீதி கிடக்கும். இந்த மாதிரி தாங்க எப்போவுமே, அதாவது வீக்லி 1 day அந்த மாவு லாஸ்ட்டு ஸ்டேஜ் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இட்லி மாவு இந்த மாதிரி செஞ்சுருவோங்க. இதுக்கு தேங்காய் சட்னி வந்து லைட்டாக 3 மிளகாய் தாங்க வச்சுருக்கேன். நமக்கு 1 time வந்து இந்த சட்னி யூஸ் பண்ணிவிட்டு சிலர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு தேங்காய் சட்னிலாம் சாப்பிடாதீங்க. எப்போவுமே வந்து 1 time நம்ம அரைக்கிறோம் அப்படின்னா அப்போவே அதை வந்து சாப்பிட்ருங்க. மீதி இருந்தால் அதை டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. ஸோ இல்லைனா தேவையான அளவு அரைச்சிக்குங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் இதாங்க டின்னரு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.